உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த 2வது ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து. நீங்கள் பக்கத்தில் வாழ்த்துங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா அப்படி சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து அப்படியே நீங்கள் உம்முன்னு உட்காந்து அவங்களும் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அப்படியே உம்முன்னு போயிட்டா எப்படின்னா வருது. அதனால் அட்லீஸ்ட் எல்லோரும் உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஹல்லேலூயா ஆண்டவர், ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து வாழ்த்துங்க. ஏதாவது மாற்றம் தெரியுதா பாருங்கள். அவங்க முகத்தை பாருங்கள். ஏதாவது அவங்க ஏதாவது புதுசாக ட்ரெஸ் பண்ணிருக்காங்களா, இல்லை ஏதாவது கொஞ்சம் பிரைட்டாக இருக்காங்களா, என்ன எதை பண்ணுறீங்க, என்ன ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தானே ஒரு இது வரும், இல்லை அறிமுகம் கிடைக்கும். வெரி குட், யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி. ஆமாம், இந்த 6 நாளோட 7வது நாள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வெறும் தேவனுடைய ஆராதனைக்கு மாத்திரமல்ல, நமது ஃபெலோஷிப் பார்த்தீங்களா, அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதிலும் ஜபத்திலும், அதான அப்போ பெந்தெகோஸ்தே சபைனா இந்த 4 காரியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? உபதேசம் டாப். நம்ம அதான் நம்பர் 1 உபதேசம். அருமையாக வேத வசனம் தான் இதனுடைய உயிர் நாடி. வேத வசனம் கர்த்தர் தான் உயிர் நாடின்னு அர்த்தம். அவரது ஒரு வசனம் அவர் தான் எல்லாமே. அவன் 2வது அந்யோன்யம், ஃபெலோஷிப். உங்களுக்கு ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அந்யோன்யம்னாவே ஃபெலோஷிப். ஒருவர் நேசிக்கணும், பார்க்கணும். வந்தவனை பார்த்தியா அப்படியே போட்டு அப்படியே ஒரு 5 வருஷம் அமெரிக்கா போன பொண்ணு அப்பாவை பார்த்து ஏர்போர்ட்டை வந்து எப்படி ஓடி வரா, அங்கேருந்து அந்த இதுலேருந்து எக்ஸலேட்டர்லேருந்து தாவி குதிக்கிறான். அப்படியே டாடி அதெல்லாம் அது மாதிரி நீங்கள் பார்க்கல போடுது. சரி சரி, அது மாதிரி என்ன பண்ணோம், அது மாதிரி நீங்கள் விசுவாசிகளை அப்படி நீங்கள் நேசிக்கணும். ஒரு ஃபெலோஷிப் எப்போ அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம் மறுபடியும் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்கள் மிக்க. சரி, போன வாரங்களில் என்ன செய்தியை கொடுத்தேன்? தேவனுடைய அழைப்பு. வெரி குட். மனதுருக்கத்தின் கம்பேஷன், காட்ஸ் கம்பேஷன், காட் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் தேவன். ஆராதனை, அடோரேஷன், மறுசிலம்ப, அவனை மறுசிலம்பர். 3வது 4வது இழப்பீடுகள் தர. யாரை பிடிச்சி பாசணும்? எப்ராயிம் குறித்து. வெரி குட், ஹல்லேலூயா. ஆண்டவர் போன வாரங்களில் இந்த எப்ராயிம் எவ்வளோ எப்படி ஆண்டவுடைய பரலோக லிஸ்ட்டில் காணப்படாமல் போயிட்டான். லாஸ்ட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அவங்களுடைய அந்த சுதந்திரத்தை இழந்து போய் வென்றான். இப்போது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 12 கோத்திரங்களில் ஆண்டவர் முத்திரை போடுறாரு. அந்த முத்திரை போடும்பொழுது என்ன ஆகிடுது? 2 கோத்திரம் விடுபட்டு போகுது. எந்தெந்த கோத்திரம்? இருமா, நீங்கள் சொல்லாதீங்கப்பா. தான் கோத்திரம், எப்ராயிம் கோத்திரம். போன வாரங்களில் எப்ராயிம் கோத்திரத்தை பற்றி பார்த்தோம். ஏன் அவர்கள் விடுபட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் தான் கோத்திரம் ஏன் விடுபட. எத்தனை காரியங்கள் 2 வாரம் நம்ம பார்த்தோம். எவ்வளோ தவறுகள் அவர்கள் செய்கிறாங்க. ஏன் கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? அப்படி இல்லை, ஆண்டவர் செய்த தவறுகள் விதமாக அவனை விட்டுவிடுறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோத்திரம் தான் கோத்திரம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் தான் என்று ஒரு ட்ரைப் இஸ்ரவேல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார்? யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுக்கிறார். அந்த 12 பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் 12 பிள்ளைகள் மூலம் 12 கோத்திரங்களாய் மாற்றுகிறார். அந்த கோத்திரங்களில் தான் ஒரு கோத்திரம், நெப்தலி ஒரு கோத்திரம், பெஞ்சமின் ஒரு கோத்திரம், ரூபன் ஒரு கோத்திரம், அப்புறம் பிறகு மனாசே, எல்லாம் ஒரு கோத்திரம். எல்லா கோத்திரங்களிலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு என்ன சுதந்திரங்களை கொடுக்கின்றார். அந்த சுதந்திரம் தான் அவளை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல போகுது. ஹல்லேலூயா. நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, நம்ம வயசில் எத்தனை வயசு நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு முக்கியமில்லை. 40 வயசோ 50 வயசோ ரட்சிக்கப்பட்டவர்கள், மனம் திரும்பிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் நம்ம அந்த எத்தனை வயசு உயிரோடு இருக்கும் அத்தனை வயசு ஒழுங்காக சபை ஆட் பண்ணி தேவனுடைய பிள்ளையாக நடந்து நாம் மரித்தோம்னா கர்த்தர் 1000 வருட அரசாட்சியில், மில்லியனம் சொல்லுவாங்க பாரு, மில்லியனம் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தர் உங்களை தேவன் அவரே ஆளுகை செய்வார். 1000 இயர்ஸ் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போகிறோம். இந்த 60 70 வயசு 80 வயசை ஒழுங்காக நம்ம கழிக்கலைன்னா 1000 வருஷத்தை நம்ம இழந்து போய்விடுவோம். 1000 வருடங்களை எழுது. அந்த 1000 வருஷத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா தேவன் நித்தியத்துக்கு தான் இன்டர்னல்
எட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க, நித்தியத்துக்கு தேவன் கொண்டு. அப்புறம் கடைசி வரையில் நம்ம உயிரோடு கூட இருந்து தேவனை ஆராதிப்போம். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறார்களோ அவருடைய தேவன் 2ஆம் வருகையில் உயிரோடு எழுப்பார். 2ஆம் வருகையில் உயிரோடு எழுது 2000 வருஷங்கள் நம்மோடு கூட ஒரு அரசாட்சி செய்வார். அப்போது ஆண்டவர் திட்டங்கள் நிறைவேறும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த 12 கோத்திரங்களுக்கு என்ன பண்ணுறாரு, சுதந்திரங்களை கொடுக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ். சுதந்திரங்கள்னால் என்ன? சுதந்திரம்னா என்ன? கொடியை பிடிச்சி காமிச்சு சுதந்திர நாள் கொண்டாடுறதா? மிட்டாய் சாக்லேட் கொடுத்து கையில் ஒரு கொடுத்துட்டு இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ். அதுவும் எதுக்கு அது கொண்டாடுறோம்? ஆண்டவர் இந்திய தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சுதந்திரம் ஒரு நாள் அது பிரிட்டிஷார் பிடியில் இருந்துச்சு, அதை விடுதலையாக்கி கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கே சொந்தமான தேசமாய் கொடுத்து விடு. அதனால் வி ஆர் செலிப்ரேட்டிங் த டே. அந்த ஆண்டு கொடியை ஏற்றுறாரு, சிஎம் வந்து ஏற்றுறாரு, கவர்னர் வந்து ஏற்றுறாரு. அந்த கொடியை உலகமே இந்தியாவே கொண்டாடுகிறது பார்க்கணும். அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷங்கள் அவர்கள் வந்து அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை 40 வருஷங்கள் வழிநடத்துகிறார். வழிநடத்தி எல்லா ராஜாக்களையும் முறியடித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறார். அங்கே 7 வகை ஜாதிகள் இருக்குது. அந்த 7 வகை ஜாதிகளை அவர்கள் மேற்கொண்டு சண்டை போட்டு அவங்க சுதந்திரிக்கிறாங்க. அப்புறம் பிறகு அதே போல் என்ன பண்ண, ஒரு ஜாதியை அவங்க சுதந்திரிக்க முடியல, எபூசியர்கள் சுதந்திரிக்க முடியாத போது தாவீது என்ன பண்ணுறான், அவர்களோடு சண்டை போட்டு அதை சுதந்திரித்து அதை வந்து தாவீதின் கோட்டையாய் மாற்றி ஜெருசலேம்னு பேர் வச்சிடறோம். ஜெருசலேம் அஸ்திபாரம் உள்ள, அதுங்க தான் மவுண்ட் மோரியா இருக்குது. அது முக்கியமான நகரம். அது ரொம்ப தகராறு பண்ணி அவன் வந்து ஏன்னா அந்த எல்லாரும் வந்து அந்த அதை ஜெயிக்கவே முடியாது சொல்கிறாங்க. ஆனால் ஜெயித்து விடுகிறான். அப்போ அவங்க தாவீதின் கோட்டை அங்கே நிறுவப்படுகிறது. இப்படி இந்த வேதாகமத்துக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. உங்களுக்கும் தேவன் ஒரு சரித்திரத்தை எழுதி கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. யூ வில் ஹேவ் எ ஹிஸ்டரி. உங்களுக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் டான், த ட்ரைப் ஆஃப் டான். டானைட்ஸ்னு சொல்லுவாங்க. எப்ரோனைட்ஸ் மாதிரி டேனைட்ஸ் எப்ரோன் மாதிரி எப்ரோனைட்ஸ் மாதிரி டேனைட்ஸ். அவர்கள் வந்து தான் கோத்திரம். ஓகே, நீங்கள் எப்ரோன் கோத்திரம். நீங்கள் எந்த சொல்லுங்க, ஐ எம் எப்ரோனைட் சொல்லுங்க. ஐ லவ் எப்ரோன். ஆமாம், நான் வந்து எப்ரோன் கோத்திரத்தை சார்ந்தவன். நான் எப்ரோனை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. முன்னாடி நாங்களாம் சபை ஆரம்பித்த நாட்களில் சின்ன ஐ லவ் ஹெப்ரோன் போட்டு ஒரு ஸ்டிக்கரை போட்டு எந்தெந்த வீட்டுக்கு போகிறோம் அதில் ஒட்டி வச்சுக்கணும்னு சொல்லுவேன். நான் அங்கே வரணும், அங்கேருந்து ஃபோன் அடிப்பேன், பார் உங்கள் சர்ச் ஒரு வீட்டில் வந்து பார் எப்ரோன் ஸ்டிக்கர் ஒட்டலை பார் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆரம்பித்தோம் இந்த காங்கிரிகேஷனில். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இன்றைக்கி தான் கோத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். தான் கோத்திரத்துடைய பேர் ஏன் விடப்பட்டது? அப்படின்னா அவன் என்ன தவறுகளை செய்தான்? இப்போ 4 பேர் பேசுவாங்கள்ல, ஏங்க அவர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இல்லைங்க, இது மாதிரி பாஸ்டர் அவங்களை திட்டாருங்க, அதனால் சபைக்கவில்லை. சரிங்க, மூப்பர்கள் திட்டிவிட்டாங்க, அதனால் சபைக்கவில்லை. இல்லை, விசுவாசிகள் வந்து அவர்கள் வரும்பொழுது அவர்கள் படிக்கட்டி ஏறும்பொழுது வேணுன்ட்டு தண்ணி ஊற்றி வைத்தார்கள், அவள் தவறி கீழே விழுந்து விட்டால் அதில் கொய்த்து கொண்டு வரவில்லை. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அந்த ரீசன் என்ன பண்ணணுமோ நம்ம சொல்லணும்ல. அப்போது அந்த ரீசன் சொல்லும்பொழுது அந்த ரீசனபுளாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் சபைக்கு. அப்போது நாம் வந்து கர்த்தர் வந்து அழைத்த பிள்ளைகளை ஒருவரும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது. சரி, இன்றைக்கி சப்ஜெக்ட்டுக்கு போகலாமா? இப்போ அந்த யோசுவாவின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வந்து 47-48 வாசிங்க. 47-48 வாசி. புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால், தான் புத்திரரின் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாய் இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டய கருக்கினால் சங்கரித்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதிலே குடியிருந்து லேசேமுக்கு தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே, அந்த லேசேம் என்ற ஒரு பேர் இருக்காங்க, அந்த பேரை மாற்றி என்ன பண்ணுறான், அவங்க அப்பா பேர் தான் பேரை வைத்து எதை அவங்க சுதந்திரிக்கிறாங்களோ அவங்கள பேரை வச்சிடறாங்க. இப்போ இந்தியா வந்து
123 நாடுகள் இருந்துச்சான். எத்தனையோ நாடுகள் இருந்துச்சு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் இங்கிலீஷ்காரன் ஒன்றா சேர்ந்து இந்தியா அப்படின்னு வச்சிட்டான் பாரு, இந்தியா அப்படின்னு வச்சுட்டான். அப்போ நிறைய குறுநில மன்னர்கள் அந்த சேடம் சோழம் பாண்டிய அப்படின்னு அவன் என்ன பண்ண பாண்டிய நாடு வை சோழ நாடு வைன்னு அப்படிலாம் இருந்துச்சு. அப்போ ஆனால் கடைசியில் இங்கிலீஷ்காரன் எல்லாம் ஒன்றா சேர்த்து இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சிட்டான் பார். அதுபோல் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா பேரை தான் என்ற அவங்க ஃபாதர் பேரை அந்த தேசத்திற்கு ஏன்னா இடம் ஏன் வந்து அவர்கள் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிங்க வந்து எத்தனை வசனம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் சீட்டு தான் புத்திரருடைய கோத்திரத்திற்கு விழுந்தது. அவர்களுக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த சுதந்திரத்தின் எல்லைகளா. சரி, அப்போ வந்து யோசுவா என்ன பண்ணுறான் வந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து நேராக வராங்க. வந்து ஷிலோம் அப்படின்றது ஷைலோன்னா ஷிலோவான்ற இடத்துக்கு வந்து அதை கேபிட்டல் சிட்டி. இப்போ எந்த எருசலேமுக்கு இது பேர்னா இஸ்ரேலுக்கு எது கேபிட்டல்? இஸ்ரேலுக்கு எது கேபிட்டல்? பா இவ்வளோ கஷ்டமாக ஏமா ட்ரம்ப்பு அவ்வளோ இது பாவம். எத்தனை ஐநா சபையில் எவ்வளோ தகராறு நடந்துச்சு, அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ போல்டாக உன்னோட ஐஃபா இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு இப்போ ஜெருசலேம் வச்சிட்டாங்க. அது முன்னாடி இருந்த இடம். முதல்ல ஷைலோவில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜெருசலேம் வந்துச்சு, மறுபடியும் அந்த கேபிட்டல் போயிடுச்சு. மறுபடியும் ட்ரம்ப் வந்து போன முறை அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஜெருசலேமை கேபிட்டலாக கொடுத்துட்டா. இப்போ வந்து ஜெருசலேம் கேபிட்டலாக இருக்குது. அதுதான் மெயின் கேபிட்டலாக இருக்க வேண்டியது. அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணுறாங்க வந்து அந்த சுதந்திரத்திடுறாங்க. இஸ்ரவேல் தேசத்தை அந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சிட்றாங்க. சுதந்திரிச்ச உடனே இப்போ வந்து என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கோத்திரம் 12 கோத்திரம் இருக்குது. 12 பிள்ளைங்கள்ல 12 கோத்திரம் கரெக்டாக கொடுக்கணும்ல. அப்போ வந்து கொடுத்து அவங்களோட சண்டை வரப்போகுதுன்னு கடவுள் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. யாருக்கு? ஜோஷுவாக்கு இருக்கக்கூடாது. என்னப்பா நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் இது ஏரியாவெல்லாம் போட்டு மேப்பெல்லாம் போட்டுட்டு நீ என்ன செய், அவங்கவுங்க பேர் சீட்டு எழுதி போடு. 7ஆம் சீட்டு யாருக்கு விழுந்தது? தான் கோத்திரத்துக்கு விழுந்த உடனே அந்த எல்லைகளை அவங்க யாருக்கெல்லாம் எல்லைகள்லாம் சொல்லி அதை பிரிச்சிடுறாங்க. கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடுத்துட்றாரு. இது சுதந்திரத்தை என்ன பண்ணுறாங்க இவர்கள் கனப்படுத்தாமல் இவங்க இடம் எனக்கு பத்தலை குறை சொல்லி என்ன பண்ணுறாங்க எல்லோரும் ஒருத்தர் குறை சொல்லினே இருப்பான் பாருங்கள். நீ பெரிய பிள்ளைக்கு இப்படி செஞ்சுட்ட, சின்ன பிள்ளைக்கு இப்படி செஞ்சுட்டு, அக்காவுக்கு இவ்வளோ வாய்ஸ் கொடுத்துட்ட, அக்காவுக்கு 15 சவரம் போட்டேன், எனக்கு மொத்தம் 8 பவரன் சவரம் போட்டேன். ஆனால் இந்த தங்கச்சிக்கா பார்ப்பார். அப்போ அக்காவுக்கு வந்து பெரிய கல்யாண மண்டபத்தில் வச்சேன், எனக்கு சின்ன கல்யாணத்தில் வச்சேன். அக்காவுக்கு வந்து மாருதி வாங்கி கொடுத்தேன், எனக்கு வந்து மாருதி வாங்கி கொடுத்தேன். உனக்கும் தானடிய மாருதி, அவளுக்கு மாருதி, எனக்கு மாருதி சுசுக்கி வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன். இப்படி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபைட். அதே போல் இந்த 12 கோத்திரங்கள் கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அவனுக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணுறானுங்க அந்த இடம் நெருக்கமாக இருந்தபடியால் அவங்க பக்கத்தில் பார்க்குறாங்க இந்த இடம் அது என்னது லேசேமுக்கு டைமண்ட் அர்த்தம், அது ப்ரெஷியஸ் ஸ்டோன் அர்த்தம். லேசம்னு அர்த்தம் ப்ரெஷியஸ் ஸ்டோன். அந்த இடத்த போனால் அங்கே போனால் அவர்களுக்கு பார்க்குறானுங்க அங்கே என்ன இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மர் நல்லா அழகாக பண்ணிவிட்டு என்னது விவசாயம் பண்ணிவிட்டு அந்த இடம் ரொம்ப அப்படியே எர்மோன் பக்கத்தில் பியூட்டிஃபுல் லேண்ட். அது நான் போயிருக்கேன், இதுக்கு லேஷமுக்கு போயிருக்கேன், இந்த தான் கோத்திரத்துக்கு போயிருக்கேன். அங்கே தான் அந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகும். என்ன ரிவர்? ஜோர்டன் ரிவரில் அந்த மலையிலேருந்து சொட்டாக தண்ணி வரும் பாருங்க. அதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே ஒன்று அந்த சொட்டு தண்ணி அப்படியே மேலேருந்து ஓடி வந்து கிழக்கு அப்படியே போட்டு ஆறாக மாறும். அப்படியே நான் கொஞ்சம் தூரம் நடந்தே போய் பார்த்தா பெரிய ரிவராக அப்படியே போகுது பயங்கரமாக. அந்த சின்ன சொட்டுலேருந்து அப்புறம் அப்படியே பெருசாகி போகுது. அந்த இடத்த தான் கோத்திரம் அந்த இடத்த ரொம்ப செழிப்பான இடம். அந்த இடத்த என்ன பண்ணுறாங்க பிடிச்சிடறாங்க. அங்கே அந்த சமயத்தில் ராஜா இல்லை, ஆளுங்க செய்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த இடங்களை பிடித்து விடுகிறார். இப்போ இந்த சப்ஜெக்டில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தில் 4 பகுதியாக நம்ம பிரிக்க போகிறோம். 4 பேர் இதை கவனிங்க, டக்குன்னு போப்போமா? சரி பாருங்கள், கவனிங்க. 1 செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இது தான் கோத்திரம். சரி, நம்பர் 1 வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட். தேவன் உங்களுக்கு சுதந்திரங்களை தருகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எதை தேவன் கொடுத்தா அது உங்களுக்கு சுதந்திரம். உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ, இல்லை உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் படிப்பு
உங்களுடைய என்ன தாய் தகப்பன் எது கொடுக்குறாங்களோ அந்த சொத்துக்கள் இல்லை வந்து உங்களுக்கு கொடுக்குற பணங்கள் என்னென்ன கொடுக்குறாங்களோ அது உங்களுக்கு சுதந்திரம். அதுக்கு உனக்கு சுதந்திரம். உங்களுக்கு கிடைச்சதை நான் என்ன பண்ணணும்? தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சில டெஸ்ட் வரும்பொழுது அந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் எப்போவுமே ஆண்டவருக்கு உண்மை இந்த பில்டிங்குக்கு இருக்கும்பொழுது நானும் என் தம்பியும் இருந்தோம். அப்போ வந்து என்ன பண்ணிட்டோம், நான் அப்படியே கரெக்டாக நான் ஷேர் போட்டு இது உனக்கு எனக்கு நாங்கள் ஷேர் பண்ணோம். கடைசியில் என்ன பண்ணோம், பிறகு கொஞ்ச நாள் வந்துச்சு, அவன் வந்து இந்த இடம் வந்து கடையில் அவரே எனக்கு இதை கொடுத்துட்டு போனார். அப்போது எனக்கு இந்த இடம் கரெக்டாக இந்த ஃப்ளோர் வந்து எனக்கு இது நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சர்ச்சுக்கு தான் இதை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரை என்னுடைய தம்பி கொடுத்தேன். ஆனால் கடைசியில் டைம் வந்தபொழுது அவர் என்கிட்ட விற்றுட்டு போயிட்டார். அதனால் நான் வந்து அதை எடுத்துக்கிட்டேன். நான் அபகரிக்கவில்லை. இப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேக சுதந்திரங்களை உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, ஃபஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அது தேவன் கொடுக்குற சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு ஒரு அப்படியே கரங்களை வச்சு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு சுதந்திரத்தை வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆண்டவர் ஆசாரியர்கள் சுதந்திரம். தேவன் பிரீஸ்டுங்களுக்குன்னு சில சுதந்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன சுதந்திரம் நம்ம பார்க்க போகிறோம், அந்த சுதந்திரங்களை பார்க்க போகிறோம். மூணாவது வந்து போர் வீரர்களின் சுதந்திரம். என்ன வாரியர்ஸ் நீங்கள் தான் வாரியர்ஸ். இந்த சபையுடைய போர் வீரர்கள் யார்? கத்தி இருக்கான்னு பாருங்கள். ஆண்டவர் ஏதாவது வித்து ஒரு கத்தி வாங்கின்னு சொன்னார் பாருங்கள். அதுபோல் என்ன பண்ணுவார் கர்த்தர், உங்களை போர் வீரர்கள், வாய்ச்சொல் போர் வீரர்கள். நீங்கள் திட்டினால் யாரும் உங்களை எதிர்க்காக பேச முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள்னால் நீங்கள் பேசுவீர்கள். ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி பயங்கரமான போர் வீரர்கள் நீங்கள், வாரியர்ஸ் நீங்கள். ரெண்டாவது. மூணாவது வாரியர்ஸ். நாலாவது இன்ஹெரிட்டன்ஸ் அன்காலினஸ். அவங்க தெய்வத்தன்மை அற்றவர்களாய் அவர்கள் மாறி விடுகிறார்கள். தெய்வத்தன்மை அற்றவர்களாய் சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும்? தேவனை சுதந்திரங்களாய் மாற வேண்டும். தேவனை சுதந்திரிக்க வேண்டியவர்கள் தேவனை அற்றவளாய் மாறிவிடுகிறார்கள். இதான் 4 பாயிண்ட். இன்றைக்கு ஒரு பாயிண்ட் தான் இன்றைக்கி என்னால் பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போம். நம்முடைய சுதந்திரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். போன வாரங்களில் ஹோட்டலுக்கு நான் போயிருந்தேன். போயிட்டு இருக்கும் பொழுது வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையன் அவங்ககிட்ட வந்து அந்த பையனை வந்து பார்த்துட்டு அம்மா என்கிட்ட காமிச்சுறாங்க, அந்த பையனை கவனித்து பாருங்கள் அப்படின்னா, அவன் என்னமோ ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ பெருசு இருக்குமா அந்த லெக் பீஸு. நான் இப்போ சாப்பாட்டை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டோம். வந்து நல்ல இவ்வளோ பெரிய லெக் பீஸ்மா. அந்த லெக் பீஸ் அப்படி கையில் பிடிச்சிட்ருக்காம்மா, கையில் பிடிச்சிட்ருக்கான். இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. டேய் சாப்பிட்றான்றாங்க. அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் தான் சாப்பிட்றான். அது பக்கத்தில் வந்து ஃபோன் வச்சுட்ருக்கான். அந்த ஃபோனில் வந்து ஏதோ பார்க்குறான், கார்ட்டூனே ஏதோ பார்க்குறான். அப்படி ஒரு முறமாக இருக்கிறான். அப்பா அம்மா ஒரு முறமாக இருக்கிறான். இவன் சாப்பிடும்போது அந்த என்ன பண்ணுறான், அந்த 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 ஃபோனை பார்க்குறான். இவங்க பரவாயில்ல, ஹோட்டலில் ரொம்ப அசிங்கமாக சில பிள்ளைங்க எடுத்து போடுமே. சில பிள்ளைங்க புத்தி வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியும். அதனால் இங்கே ஒன்று டச் பண்ணி வீட்டில் போய் பார்த்துக்கலான்னு விட்டாக போலது. அவர் என்ன பண்ணார், அதை எடுத்து அவர் அவர் பார்த்துட்ருக்கான். நானும் பார்க்குறேன். ரொம்ப நாள் அவன் சாப்பிடவே இல்லை. ஒரு கடி சும்மா தான் சாப்பிட்றான வழி மற்ற ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ நினச்சேன், அது வந்து அந்த ஃபோன் வந்து அவனுடைய சுதந்திரம் போலது. அந்த சுதந்திரத்தில் அவன் என்ன பண்ணல, யாரையுமே அனுமதிக்கல. அதுபோல் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாத கர்த்தரை வச்சுக்கிறார். அவன்கிட்ட கவனிச்சது ஒன்றுன்னா, அவன் மற்றவன் பிளேட்டை பார்க்கல, அம்மா பிளேட்டை பார்க்கல, அப்பா பிளேட்டை பார்க்கல, எதிரில் உட்காந்துருக்கிறவன் பிளேட்டை பார்க்கல, தான் பிளேட்டை தான் கையில் கொடுத்த சுதந்திரத்தை அவன் அனுமதிக்கின்றான். அதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியத்தை பாருங்கள். அப்போ நீங்கள் வந்து 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 18 பார்க்கும்பொழுது அங்கே 1ஆம் வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். கொஞ்சம் இந்த பிள்ளைங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேது. நான் ரொம்ப லேட்டாக முடிக்கிறதுனால. அதனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே உணர்றது எனக்கு தெரியுது. அதனால் சீக்கிரமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். தங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சீட்டு போட்டு 12 கோத்திரங்களுக்கும் இந்தந்த கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு சுதந்திரம் கொடுத்துறாரு. இவர்களுக்கு இடம் பத்தனால என்ன பண்ற, சுதந்திரம்
தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம். நீங்க வந்து கடைக்கு போயிட்டு புடவை தேடுற மாதிரி இருக்குது இல்லை, இந்த கடையில் சரியில்லை அடுத்த கடைக்கு போகலாம், அடுத்த கடையில் சரியில்லை அடுத்த இந்த கல்யாணத்துக்கு நடக்கும் பாரு உள்ளாக்கும். ஐயோ யோ 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 பயங்கரமாக இருக்கும். நான் நிறைய தடவை மேரேஜுக்கு சில பேரோட அவங்களுக்கு அவங்க போயிருக்கிறேன் பாருங்கள், படாத அவஸ்தையாகிடும்மா. ஐயோ யோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்மா, அந்த மாதிரி நிலமா நவரக்கூடாது, நல்ல கூடம்மா. சரிம்மா கவனிங்கம்மா. தான் கோத்திரத்தார் குடியிருப்பதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்கள் இஸ்ரவேல் கோத்திரம் நடுவே போந்த சுதந்திரம் அவங்கள் கிடைக்கவில்லை. தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவுவும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார்? இவ்விடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியன் ஆனேன் என்றான். சரி, இப்படி வந்து நீங்கள் 9ஆம் வசனம் வரலையும் இது படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்படுது. நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறேன், அப்போ தான் மெசேஜை நம்ம முடிக்க முடியும். இப்போ இந்த தான் கோத்திரத்துக்கு ஒரு சில காரியங்கள், ஒன்று அவங்களுக்கு இடம் பத்தலை, இன்னும் ஒன்று அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு பிரச்சனை பண்ண அமோரியர்கள், ஏமோரைட்ஸ் பாருங்கள், ஜட்ஜஸ் சாப்டர் 1ஆம் அதிகாரம் 34. ஏமோரியர் தான் புத்திரை பள்ளத்தாக்களை இறங்க விட்டாமல் மலைதேச போகும்படி நெருக்கினார்கள். ரெண்டாவது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை என்ன பண்ணுறாங்க, அதனால் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது எனக்கு பெரிய இடம் வேணும்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் வந்து இந்த லேசமுக்கு அவர்கள் போகிறதுக்கு 5 ஆட்கள் உளவு பார்க்கறதுக்கு ஆளுங்களை அனுப்புவாங்க. உளவு பார்க்கறதுக்கு ஆளுங்களை அனுப்புவாங்க. இந்த பாண்டிச்சேரியில் மாப்பிள்ளை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்களாம், நைட்டு 2 மணிக்கு வெளியில் உட்காந்து பதுங்கி வந்து கவனிச்சுனே இருப்பாங்களாம். மாப்பிள்ளை எத்தனை மணிக்கு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க என்ன நினைப்பாங்களாம், பாண்டிச்சேரியில் எல்லாம் குடிகாரனுங்கன்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஃபுல்லாக அங்கே இதான் தானே குடிமகன்கள்லாம் அங்கே தான் ஜாஸ்தி. அப்போ வந்து அதனால் என்ன பண்ணுவாங்களாம், இது என் ஃப்ரெண்டு அவர் சொன்னார், அதனால தான் நான் சொல்கிறேன் கரெக்டாக. அவர் சொல்கிறாரு, நைட்டு வந்து அவருடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்பொழுது 2 மணி வரலையும் ஆளே வரல சார், வரவே இல்லை சார். அப்புறம் வராரு சார், அப்படியே வராரு சார், அப்படியே மிதந்துக்கிட்டே வராரு சார். எல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சார். அப்புறம் எனக்கு ஒருத்தர் சொன்னார் சார், பாண்டிச்சேரியில் மட்டும் மாப்பிள்ளை பார்த்தா நீ வந்து அவர் எப்படிப்பட்டவர்னு நைட்டு வெயிட் பண்ணி வெளியிலேருந்து கவனிச்சிக்கப்பா அப்படின்னு பார்த்தா அப்புறமா புரிஞ்சிட்டு நாங்கள் நிறுத்திட்டோம். அப்படி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள்? அப்புறம் என்ன உளவு பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு காரியத்தை செய்ய போகிறது. அதுபோல் இந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய டெக்னிக் என்ன, சீக்ரெட் என்ன, முதல்ல எரிகோவுக்கு போய் உளவு பார்த்து வராங்க பாருங்க. இவனுடைய ராகாப்புடைய வீட்டில் தங்குறாங்க பார்த்தீங்களா, தங்கி என்ன பண்ணி தேசம் எப்படிப்பட்டது, ராஜா எப்படிப்பட்டவர், எல்லாத்தையும் வந்து உளவு பார்க்குறக்க. அதில் அப்பா என்ன பண்ண, எத்தனை பேர் இந்த யுத்தத்தை சொல்லலாம், எவ்வளோ அவங்க இந்த நாட்களில் வந்து முதல்ல இதில் வந்து ஸ்கேனில் கண்டுபிடிச்சிட்றான் இல்லையா, கூகுளில் ஸ்கேன்லையும் சேட்டலைட்டில் பார்த்துட்றான் எத்தனை ஃப்ளைட்டு உனக்கு இருக்குது, எத்தனை வந்து வார் ஃப்ளைட்ஸ் இருக்குது, எத்தனை டேங்கர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அவங்க தெரியும். அந்த நாட்கள் தெரியாது, அதனால் உளவு பார்த்து ஆளுங்களை அனுப்பிச்சு உளவு பார்க்குறாங்க. அங்கே போகும்போது இந்த லேசேமில் போகும்போது இந்த லேசேம் வந்து ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. அந்த சிட்டியில் யாரும் சண்டை போடுறதுக்கு இல்லை, தலைவன் இல்லை, ஒன்றும் இல்லை, சரி இது ஈஸியாக சுதந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த தான் புத்திரத்தை குறித்து அவனுடைய தகப்பனாகிய வந்து என்னது வந்து யாக்கோபு என்ன சொல்கிறான்னு நமக்கு தெரியும் முன்னாடியே தான். அதை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். வந்து 49ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு வந்து வேலைக்கார இதை கூட மறுமனையாட்டிகள்கிட்ட பிறந்தாலும் கூட அவன் ஒரு கோத்திரமாக மாறுவான், அவன் நியாயம் விசாரிக்கிறவனா அவனை உயர்த்தப்படுவான் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். அப்போ தான் பிள்ளைய பத்தி எவ்வளோ அக்குரேட்டா சொல்றாரு பார்த்தீங்களா. பிள்ளைய பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு ரூபனை பற்றி சொல்றாரு, அவன் என்ன தப்பு செஞ்சான். அப்புறம் வந்து நப்தலியை பற்றி சொல்கிறான், அவன் தப்பு என்ன செஞ்சான். அப்புறம் ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே
வராரு. ஒரு கோத்திரத்தை பற்றி, லேவி கோத்திரத்தை பற்றி சொல்கிறாரு. பிறகு யோசேப்பை பற்றி சொல்கிறாரு. யோசேப்பு கனித்தரும் திராட்சை செடி அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றி, ஒவ்வொரு பிள்ளைங்களை பற்றி இப்படி பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லுது. நம்மளால் சொல்ல முடியுமா பார்த்தீங்களா? சொல்ல முடியாது, பெரிய பிரச்சனையாகும். ஆனால் இவங்க கரெக்டாக அவங்க தகப்பன் ஒரு தரிசனக்காரர் நடக்க போகிற காரியங்களை அறிவிக்கிறது. யாக்கோபு எல்லாரை பற்றி சொல்லலாம். தான் எப்படின்னா, தான் குதிரையின் மேல் 7 இருக்கவன் மல்லாந்து விழும்படியாய் அவன் குதிக்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போல இருப்பான். அப்படி என்னன்னு பார்த்தா, இந்த நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்படி என்னென்னா, இந்த இதில் யுத்தம் நடக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்லோ ஸ்னேக்ஸ்ன்னு இருக்குது. எல்லோ ஸ்னேக் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எல்லோ ஸ்னேக் பார்த்துருக்கீங்க? யாருக்காவது? யாருமே பார்க்கல. அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் யார் எல்லோ ஸ்னேக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஆமாம், எல்லோ ஸ்னேக்கு இன்னும் தெரியல. அதான் தான் கோத்திரம் அவர். இதை பற்றி தான் இதான் எல்லோ ஸ்னேக். இந்த எல்லோ ஸ்னேக்கு வந்து கரெக்டாக சாண்டல் இருக்கும்பொழுது, அந்த மணல் இருக்குதுல்ல, நல்ல மணல் பாங்க, அந்த மணல் இருக்கும்போது அந்த கலர், அந்த மணல் கலரும் அது எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், மறைஞ்சிரும். அப்போ அந்த யுத்தத்துக்கு வரும்பொழுது எல்லாம் குதிரையில் வருவாங்க பாருங்கள், எல்லாம் அந்த இப்போ மாதிரி டக்குன்னு இது பாரு, அந்த கலர்ஸு, இந்த கலரு எல்லாம் என்ன பண்ணோம், அதெல்லாம் மறைஞ்சிரும். அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸு மறைஞ்சிரும். இந்த யுத்தத்துக்கு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து அதில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த நாட்டு இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, நிறையா எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லோ ஸ்னேக்ஸ் எடுத்து எந்த வழியாக அந்த யுத்த வீரர்களுக்கு வராங்களோ அந்த இடத்துல குழியில் அந்த மண்ணை போட்டு அந்த இந்த ஸ்னேக்ஸை விட்டுருவாங்க. அது அப்படியே பதிஞ்சு உள்ளே போயிடும். அப்படியே உள்ளே பதிஞ்சு தலையை மட்டும் மெதுவாக அப்படி பார்த்துட்ருக்கோம். இந்த ஹார்சஸ் வரும்பொழுது, அது நடந்து வரும்பொழுது என்ன பண்ணுவோம், அந்த கால், அந்த குதிக்கால், அந்த ஹார்ஸுடைய குதிக்கால் போட்டு டக்குன்னு ஒரு போட்டு போடும் பாருங்க, டக்குன்னு ஒரு போடு போடும். உடனே அந்த விஷம் ஏறி அந்த குதிரை கீழே விழும்பாரு. அப்போ அந்த வீரனும் கீழே விழுந்துடும். ஒரு சரசலுப்பு வந்த உடனே அந்த டைமில் இவங்க எதிரி ஆட்கள் போய் அவங்கள அடித்து வின் பண்ணிவிடுவாங்க. இதுதான் அவன் சொல்கிறான். இவன் வந்து சாதாரண ஆள் இல்லை, இவன் எப்படி பதுங்கி இருந்து ஆளை க்ளோஸ் பண்ணிடுவான், மோசமான ஒரு ஆளுன்னு தானை குறித்து உங்கள் தகப்பனார் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வெளிச்சம் போட்டு காண்பிக்கின்றார். எப்படி அவன் காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லி காணிக்கிறார். ரெண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது ரெண்டாவது வாசனம், விரியன் பாம்பு போல் அவன் இருப்பான். அப்படின்னா விரியன் பாம்பு என்ன, அந்த பாறையில் இருக்கும், மாதிரி கடிச்சா என்ன பண்ணிட்டோம், அதிகமாக வந்து ஆள் சாக மாட்டான், ஆனால் கையெல்லாம் வீங்கிடும் பாருங்கள். விரியன் பாம்பு கடிச்சா சாக மாட்டானுங்க. என்னம்மா ரொம்ப ரேரு சாகிறது, அது நல்ல பாம்பு கடிச்சா தான் சாகும். அது பேர் சரியாக சில விரியம் பாம்புகள் உங்கள் வந்து குடும்பங்களில் இருக்கும். அது என்ன பண்ணும், அது கடிச்சிக்கிட்டே இருக்கணும், உங்களுக்கு வீக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணோம், அப்புறம் ஆயில் கீழ் போட்டு என்கிட்ட கொண்டு வந்து நீங்கள் எப்போ தான் தேங்காய் எண்ணெய் கேட்கறதே எனக்கு அதான் புரியுது எனக்கு. பாஸ்டர் இந்த ஆயிலை வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் கேட்கும்போதே எனக்கு புரியுது, ஏதோ ஒரு விரியன் பாம்பு கடிச்சு. பார்த்தீங்களா, இது விரியன் பாம்பு. எல்லாம் உங்களுக்குலாம் தெரியாதுன்னு போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியாது விரியன் பாம்பா, உங்களுக்கு தெரியாது எல்லோ ஸ்னேக்கா, உங்களுக்கு எல்லா ஸ்னேக்கும் தெரியும். அதெல்லாம் பாருங்கள். அது மாதிரி வந்து சில சமயத்தில் இருக்கும். இப்போ இவனை குறித்து என்ன பண்ணுறான், ஒரு தரிசனத்தை அவன் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய கரம் அங்கே செயல்படுகிறது. தேவன் நமக்கு அநேக காரியங்களை அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த வசனங்களை வாசிங்க. அப்போது சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். வந்து வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஒரு ஆள் இருந்தான். வந்து சரி, வந்து சவுல் என்ன கோத்திரம்? தான் கோத்திரமா? யார் சொன்னது? வெரி குட். அம்லா கை தொட்டுங்க. அம்லாவுக்கு வெரி குட், வெரி குட். என்னம்மா எப்படி தட்டுறீங்க, அவ்வளோ பொறாமையாம்மா? சரி அம்மா, நல்லா பாருங்கள். ஒரு பிள்ளை நம்ம சர்ச்சில் ஒரு பிள்ளை வந்து என்ன இது வாலிபாலாக என்ன பார்த்து வாலிபாலில் கேப்டனாக வந்து இவ்வளோ பெரிய கப்புமா. ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய கப்பு கேப்டனாகி கப்பு வாங்கிட்டு இப்போ தான் போனேன். நீங்கள் கவனிக்கிறீங்களா நல்லா? நமக்கு வந்து அந்த சர்ச்சில் லேக்கேரியா சர்ச்சை பார்க்கணும், நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் வந்து சாம்பியன்ஸ் ஆகிறாங்க. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சுட்டு வர்ற நாட்களில் வந்து குக்கேஷ் மாதிரி எல்லாம் வந்து நேஷ்னல் அவார்டு. நம்ம சர்ச்சில் ஒரு பையன் வந்து குதிரை ஏற்றதில்லை, என்னது ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டான். ஹல்லேலூயா. ஆமாம், நேஷ்னல் ஷீபா பையன் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டான். பார்த்தீங்களா? பயங்கரம். வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டான், இது நேஷ்னல் ரெக்கார்ட் பண்ணிட்டான் பாருங்கள். அவன் பயங்கரமாக. அது போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைய பேர் இப்போ வந்து நம்ம சர்ச்சில் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறாங்க, நம்பர் 1 வராங்க. ஏன்னா நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்.
சொல்லுங்க, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் நீர் கேட்கிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கர்த்தவில் சிறந்த ஆண்டவரை சாம்பியன்ஸாக கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அழைக்கிறார். சரி, நம்ம என்ன கேட்டேன் அப்படின்னா, சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். தாவீது எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். ஹல்லேலூயா, வெரி குட். சரி, சிம்சன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? மாட்டிக்கிட்டீங்களா? வெரி குட், பரவாயில்லையே. தபிதா சொல்ல, வெரி கை தட்டுங்க. ஐயோ, உங்களை கேட்டு கெஞ்சி காலில் விழுந்து கேட்க வேண்டியதாக இருக்காம்மா ஒரு கை தட்டுறதுக்கு. தான் கோத்திரத்தை சேர்ந்தவன். பார்த்தீங்களா, சில இடங்களில் ரொம்ப அருமையாக ஆண்டவர் ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவர் கனப்படுத்துகிறார். அதில் யார் திறமசாலியோ அவங்க கையில் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தாழ்ந்த உள்ளவனுக்கு கர்த்தர் தாழ்ந்துகளை கொடுக்குறார். சொல்லுங்கள், எனக்கு தாழ்ந்து இருக்குது, கர்த்தர் இன்னும் பெரிய தாழ்ந்துகளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கிஃப்டட் கிராஃப்ட்ஸ்மேன் சொல்லுவாங்க பாருங்கள். ஆண்டவர் என்ன பாரு, எந்த கிஃப்ட் இருக்குதோ கர்த்தர் அவங்கள ஆண்டவர் வல்லமை உள்ளவனாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பெசலியை போல ஞானம் இருந்தாலும் மாற்ற. நான் அடிக்கடி போய் ஜெபிச்சுட்டு இருக்கேன், எப்ரோன் சபையில் சீக்கிரத்தில் ஐஏஎஸ் கலெக்டர்கள் எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாள் ஜெபிச்ச ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது அநேக அட்வொகேட்ஸை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்போது நம்ம சர்ச்சு பிள்ளைங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் வரலையும் போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் வரப்போ ஒரு பொண்ணு நம்ம சர்ச்சில் இருக்க ஜட்ஜிக்கு படிச்சிருக்கா, அவள் ஜட்ஜாக இருக்கா ஒரு செஷன் கோர்ட்டில், ராதிகா. அதே போல் இன்னும் அவங்கள இன்னும் பெருசுப்படுத்தி அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை நமக்கு கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மேலே ஒரு தரிசனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தரிசனம். யோசேப்பு யாக்கோபு சொல்லுவார், யோசேப்பு குறித்து அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் சொல்கிறான். அதே மாதிரி அவன் படந்துடுறான். பார்த்தீங்களா, இப்போ அவன் மேலே வச்சுருக்க தரிசனத்தை அவன் நிறைவேற்றி விடுகின்றான். இவனை குறித்து இப்படி சொல்கிறான், அதே மாதிரி இப்படி போயிடுச்சு. ஏன்னா அவன் திருந்தவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை. நான் மாற்றிக்கொள்ள சொல்லுங்கள், என்ன நான் மாற்றிக்கணும் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. நீங்கள் மாறினீங்களான்னு அவங்களுக்கு மாறணுமா? சரி, வெரி குட்ப்பா, நிறைய பரவாயில்லப்பா, வசனத்தை நல்லா கேட்குறீங்கப்பா. ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. அவங்க போயிட்டாங்க, அப்படியே போயிட்டு வந்து கரகட எடுத்துன்னு போயிடுங்க. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோவும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து. சரி, நான் சொல்லிடுறேன், டைம் ஆகி போயிடுச்சு சொல்லிடுறேன். அடுத்த சர்வீஸ் மறுபடியும் லேட் ஆகிடும். கவனிங்க, இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க? நேராக போய்ட்டு உளவு பார்த்து வர்றதுக்கு அவங்க என்ன பண்ண ஆட்கள் அனுப்புகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறோம்? மீகான்னு ஒரு வீடு இருக்குது. மீகா ஒரு வீட்டு, அந்த மீகா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீகா வீட்டு அவங்க சத்தம், அங்கே ஒரு ஆராதனை நடக்கிறவங்க கேட்குது. அங்கேயே நின்று அவன் கவனிக்கிறான். சரி, என்ன நடக்குன்னு பார்க்க அது எல்லாத்தையும் பார்த்து முடித்து அவன் கவனிச்சிடறான் இந்த வீடு. அப்போ அந்த மீகா யாருன்னு பார்த்தா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மீகாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். மீகா என்ன பண்ணுறான்? அவன் ஒரு எப்ராயினாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவங்க அம்மா கிட்டேருந்து வெள்ளிக்காசை திருடி விடுகின்றான். அப்போ 1100 வெள்ளிக்காசை திருடிடுறான். திருடிட்டு என்ன பண்ணுறான்? அவன் திடீர்னு அவங்க மனசு உறுத்துது. நேராக போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறான், மம்மி நான் 1100 வெள்ளிக்காசை உன்ட்டு நான் திருடிட்டேன், இந்த ஒன் வெள்ளிக்காசை எடுத்துக்கோன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்றான். உடனே வெரி குட், கர்த்தர் தான் உனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தினார், எல்லாம் முடிச்சுட்டு சொல்லுவாங்க, சரி கர்த்தர் தான் எல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிற. அவன் கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு கர்த்தர்னு சொல்லிடாதீங்க. கர்த்தர் மேலே பழிய போட்டுறாதீங்க. நீங்களே செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் கடைசியில் கர்த்தர் தான் செஞ்சார்னு சொல்லிட்டாங்க. நீங்களே பொண்ணு பார்ப்பீங்க, நீங்களே மாப்பிள்ளை பாருங்க, எல்லாம் கர்த்தர் தான் செஞ்சார். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அங்கே நடந்ததுக்கு லவ் பண்ணியிருக்கோம். அது இது போய் அவனை லவ் பண்ணி அவனை லவ் பண்ணிருக்கோம். எங்கேயே நடந்திருக்கும் கதை. ஆனால் கல்யாணம் பத்திரத்தை நான் பார்க்கும்போது அப்படியே அப்படின்னு ப்ரே பண்ணுவேன். எனக்கு அது மாதிரி வாசனம் போடும்போது கொஞ்சம் மனசாட்சியோடு போடுங்க தயவுசெய்து. இப்படி போட்டிருக்கேன், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை எல்லாமா, அது தப்பு கிடையாது, அப்படி போட்டிருக்க. ஆனால் இது அநியாயமா செஞ்சிடாதீங்க. எனக்கே தாங்க முடியல, அவர் எப்படி தாங்குவார்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதில் வேறு ஒரு 10 மாம்பழம், 3 ஆப்பிள் பழம், 2 ஆரஞ்சு பழம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட வந்து ப்ளஸ் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு கர்த்தரால் வந்து. அப்படி நான் என்ன உங்களுக்கு கேட்க முடியுமா? கத்திரிக்கை அடிச்சிங்க, எல்லாம் முடிச்சுக்க, கல்யாண மண்டபம் புக் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிச்சு நான் இந்த காரியம் கர்த்தரால் வரவில்லைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க.
அதனால் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு முழுங்கிட்டு இயேசுவினாத ஆசீர்வதி சுவாமி. சரி கவனிங்க, இப்போ எல்லாத்தையும் முடிச்சு என்ன பண்ணுது, அவர்கள் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அப்போது என்ன பண்ணுறான், அவன் என்ன கொண்டு கொடுத்துட்றான். உடனே அவன் என்ன பண்ணது, 200 வெள்ளிக்காசை எடுத்து ஒரு தட்டாங்கையில் கொடுத்து ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி விடுகிறார். சொரூபட்டு வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் படிச்சான் எல்லாம் கர்த்தர் சொல்லுவான். வாழ்க்கையே வெறுத்துரும். இந்த சாப்டர்லாம் பார்த்தா இதே மாதிரி இருக்கும். எல்லாம் இவங்க செஞ்சுருவாங்க. எல்லாம் வந்து செல்ஃப் டிசையர் இல்லையா, சுய இச்சையில் செஞ்சு எல்லாம் கர்த்தர் சொல்லிட்டு வராங்க. 17ஆம் அதிகாரத்தில் இப்போ எல்லாம் கர்த்தர் இருக்கும். பயங்கரமாக இருக்கிறத பார்க்க முடியும். சரி, இப்போ இவங்க எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, டைம் ஆச்சு போய் அந்த காரியங்களை போயிடுறாங்க. அப்போ அந்த மீகா வீட்டுக்குள்ள அந்த பக்கத்தில் இவங்க வராங்க. யார் வராங்க, தான் கோத்திரத்தில் ஆட்கள் வருகிறாங்க. அங்கே நடக்கிற காரியத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க பார்த்துட்டு அதை பிறகு இந்த காரியத்தை நீங்க வாசிங்க, கொஞ்சம் வாசிங்க. அவர்கள் மீகாவின் வீட்டண்டையில் இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கு அழைத்து வந்தது யார், இவ்விடத்தில் என்ன செய்கிறாய், உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று எல்லாம் கேட்குறாங்க. அவன் சொல்ல, நான் ஒரு பெத்லஹேம்காரன், ஏன் நான் ஒரு லேவியன், நான் எங்கே போகிறது தெரியல, நான் ஒரு பரதேசி, எங்கே போகிறது தெரியல, நேராக அப்படியே வீடு பார்த்துட்டு வந்தேன். இந்த மீகா வீட்டுக்கு வந்தேன். அந்த மீகா சொன்னார், இல்லைப்பா நீ கவலைப்படாதப்பா, நீ இங்கே இருந்துரு, நான் வந்து சொரூபம் ஒன்று வச்சுருக்கேன், நான் செஞ்சு வச்சுருக்கிறேன், நீ வந்து உன்னை நான் ஆசாரன அபிஷேகம் எல்லாம் இவரே ஆசாரன அபிஷேகம் பண்ணிடுறேன். இவரே கிடையாது, இவரு ஆசாரியம் கிடையாது, இவரு அவனை அபிஷேகம்னு அவருக்கு ஒரு கோயில் அவருக்கு நடத்துகிறாங்க. ஷிலோமில் கோயில் இருக்குது, இவரு தனி ஒரு கோயில் ஆரம்பித்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் இது. அப்போ என்ன பண்ணால் இவர் ஒரு இது ஆராதனை ஆரம்பித்து இவர் நீயே இங்கே இருந்துட்டு அவர் அப்பாயின்ட் பண்ணிடுறார். இது எல்லாத்தையும் இவன் தெரிஞ்சுக்கிட்டு போயிடுறான். நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போது இவர்கள் வந்து கர்த்தர் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறார். தேவன் அவர்களுக்கு சுதந்திரம். உங்களுக்கு எந்த சுதந்திரத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த சுதந்திரம், உங்கள் கணவன் ஒரு சுதந்திரம், உங்கள் மனைவி ஒரு சுதந்திரம், பிள்ளைகள் ஒரு சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீடு ஒரு சுதந்திரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் ஒரு சுதந்திரம், உங்களுக்கு வேலை ஒரு சுதந்திரம். கடவுள் எதை கொடுத்தாரோ அதிலே திருப்திப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை இவன் என்ன பண்ணுறான், தூக்கி போட்டுட்டு கவலைப்படாமல் நல்லா குடியிருக்கிற மக்களை போயிட்டு அவர்களை அழித்து அவர்களை பட்டயக்க வெட்டி அந்த சுதந்திரத்தை இந்த தான் கோத்திரம் தேட நினைக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி ரொம்ப அருமையான சப்ஜெக்டு. இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னாட்டும், தேவன் அவர்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை பார்க்கலாம் இன்னும் அதிக சுதந்திரத்தை அவர்கள் தேடும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தரிசனங்களை அவர்கள் இழந்து போய் விடுகிறார்கள். இப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உங்களை நீங்கள் இருக்கிறதை பார்க்கலும் 10 மடங்கு 100 மடங்கு கர்த்தர் உங்களை பழுக பெருக செய்து தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ கொடுத்ததில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது அந்த சுதந்திரத்தை நீங்கள் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுறார். அப்போது இங்கே என்ன நடக்கணும், அப்போது இவர்கள் அதை இழந்து போகிற காரியங்கள் தான் நம்ம பார்க்கின்றோம். இப்போ எப்படி வந்து அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது எபேசியர் புஸ்தகத்தில் டைம் அதனால் நம்ம பார்க்குறோம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 4, 5, 6 வசனத்தை வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களும். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். ஆண்டவர் நம்மகிட்ட எது எதிர்பார்க்குறாரு, நம்ம உண்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. குற்றம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். அந்த 3 வார்த்தைகள் மிக மிக முக்கியம். 3 வார்த்தைகள் we should be holy without blame and we should love the Lord. We should be faithful. 3 காரியம் நம்ம உண்மையா இருக்கணும். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Why God has chosen you? ஏன் உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு, நீங்க குற்றமில்லாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். முன்னாடி இல்ல, தெரிந்து கொண்ட பிறகு கர்த்தர் நம்மை மாற்றி விடுகின்றார். பிரியமானவர்களுக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. தன்னுடைய தயவுள்ள சித்தம் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி, அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். God has accepted us, appointed us, accepted us, chosen us சொல்லலாம். ஆண்டவர் என்ன பண்றார், உங்களை எப்படி அவர் முன் தெரிஞ்சிச்சிருக்கிறாரு, சுவிகார புத்திரர்.
ஹல்லேலூயா. உங்களை எப்படி தெரிஞ்சிருக்காரு? ஸ்வீகார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்த காலத்திற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கடத்தல். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? உலகத்தில் இருக்கிற சுதந்திரத்தை தேடி அவன் போகிறான். கர்த்தர் உனக்கு பரலோக சுதந்திரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தாவே நீ கொடுத்த பரலோக சுதந்திரங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் நம்ம மேலே கர்த்தர் வைத்த. பனாமா கால்வான்னு ஒரு கால்வாய் இருக்குது பாருங்கள். அந்த கால்வாயை குறித்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா அதோடைய வாட்டர் லெவல் ரொம்ப ஹைட்டாக இருக்குமா. வாட்டர் லெவலு ஹைட்டாக இருக்குமா. மற்ற சி லெவல் கீழே இருக்குமா. அப்போது ஆனால் அந்த பனாமா கால்வாய் எதுக்கு நோண்டினான்னா ரொம்ப தூரம் சுற்றிட்டு போகிற ஷிப்ஸு இந்த பனாமா கால்வாய் வழியே போகும்போது ரொம்ப குயிக்காக போயிடலாம். அப்போ உங்களுக்கு ட்ரெயின் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பனாமா கால்வாயை அவன் டிக் பண்ணுறான். ஆனால் அவன் பார்த்தா அது ஹைட்டாக இருக்குது, சி லெவல் கீழே இருக்குது. என்னடா பண்ணுறது தெரியல. அப்போ என்ன பண்ணான்? அந்த கால்வாயில் ஒரு பெரிய ஷட்டர் ஒன்று போடுறான். ஷட்டர் ஒன்று போட்டுட்டு அந்த ஷட்டரில் என்ன பண்ணுறான்? அந்த ஷட்டரை போட்டு இந்த பனாமா கால்வாயில் இருக்கிற அந்த இதில் கெனால் இருக்கிற வாட்டரை சி லெவலுக்கு தண்ணி எடுத்துடுறான். எடுத்துகிட்ட உடனே ரெண்டு லெவல் வந்த உடனே என்ன பண்ணுது? ஷிப்பு அனாவசியமாக அடுத்த லெவலுக்கு போயிடுது. அதுபோல் கர்த்தர் நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ட்ரேடு, அவருடைய வியாபாரம், அவருடைய பிஸ்னஸ், காட்ஸ் பிஸ்னஸ் சொல்லுவாங்களே, ஆண்டவர் கிங்டம் பிஸ்னஸ், அதை தேவன் உங்களையும் என்னையும் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாங்க பியூட்டிஃபுல்லாக. ஆண்டவர் என்ன பண்ண? உங்களையும் என்னையும் தேவன் ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்களை நாம் முதல் சர்வீஸில் ஒரு அருமையான குடும்பத்தை நம்ம மூப்பர்கள் கொண்டு வந்தாங்க. அவங்க அழகான சாட்சிகளை இங்கே சொன்னாங்க. அதுபோல் அநேகரை தேவனுடைய இடத்திற்கு கொண்டு வருவதற்கு கர்த்தரமே ஆஸ்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய திட்டமல்ல, நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் இல்லை, நாம் உலகத்தை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சார், இன்றைக்கு நம்ம ஒன்று தான் பார்த்தோம், டைம் இல்லை. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சுதந்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? கனப்படுத்த